இன்னைக்கு தேவன் அதுதான். பிரச்சனைகள் வருகிற போது ஆண்டவர் நம்ம கூட என்ன எதிர்பார்க்கிறாரு சொன்னா, உனக்கு முன்னாலே ரெண்டு காரியம் தான். ஒன்னும் மன விருப்பத்தின்படி செய்யலாம், ஒன்னும் விருப்பத்தின்படி செய்யலாம், ஒன்னும் ஆசையை நிறைவேற்ற செய்யலாம். இல்லைன்னு சொன்னா தேவன் என்ன சொல்லுவார் என்பதற்காக, தேவ சத்தத்துக்காக காத்திருப்பது. இன்னைக்கு காத்திருக்கிறதுல குறைவுபட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் என்ன செய்கிறோம்னு சொன்னா, பிரச்சனைகள் வருகிற போது சுயமாய் தீர்மானம் எடுக்கிறோம். பிரச்சனைகள் வருகிற போது சுயமாய் முடிவெடுத்து ஓடுகிறோம். விளைவு என்ன தெரியுமா? நான் சொல்லுகிறான், உங்களிலே வெளிச்சம் இல்லாதபடினாலே நீங்களே அக்கினி பொறியை உண்டாக்கி அந்த வெளிச்சத்திலே நடக்கிறபடினாலே வேதனையில் கிடப்பீர்கள் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு ஏன் வேதனை, ஏன் போராட்டம்னு சொன்னா, அநேக நேரங்களிலே நம்மால என்ன செய்ய முடியலன்னு சொன்னா, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை கேட்கிறதுக்கு நாம் ஆயத்தமா இல்லை, ஆலோசனை கேட்கிறதுக்கு நாம் காத்திருக்கவில்லை. தேவனுக்கு மகிமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறான், யோனத்தான் அவனிடத்துல, நீ வந்து எங்கே உட்கார்ந்துரு, ஏசேல் என்கிற கல்லண்டையிலே உட்கார்ந்துரு. அந்த கல் எதை காண்பிக்கிறது தெரியுமா? யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற அந்த உறவு, உடன்படிக்கை, அந்த உண்மைத்துவத்தை சோதித்து பார்க்கிற ஒரு இடம் அது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது ஒரு சோதனையின் இடம். அந்த கல்லண்டையில உட்கார்ந்து இருக்கு தாவீது, உட்கார்ந்து இருக்கணும். உண்மையாகவே யோனத்தான் எனக்கு சொன்னதை செய்வானா? உண்மையாகவே யோனத்தான் எனக்காக பரிந்து பேசுவானா? உண்மையாகவே யோனத்தான் எனக்கு ஒரு செய்தியை கொண்டு வருவானா என்று சொல்லி அங்கே தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இருக்கிற உடன்படிக்கை சோதித்து பார்க்கப்படுகிற இடம் அது. தேவனுடைய சமூகத்தில் வருகிற போது ஆண்டவர் அதை தான் சொன்னார். அநேக நேரங்களிலே தேவன் பேசுகிற போது சொல்லுகிறார், அவரை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். அவரோடு கூட இருக்கிற உறவு, அவர் பண்ணின வாக்குத்தத்தங்கள், அவர் கொடுத்திருக்கிற அந்த உடன்படிக்கைகள் எல்லாவற்றிலும் பாருங்க. இங்க யோனத்தான் அவனோடு கூட, நீங்க பின்னால முன்னால வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், யோனத்தான் தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்த போது என்னெல்லாம் கொடுத்தான்னு போட்டிருக்கோம். எல்லாவற்றையும் கடட்டி கொடுத்தான். ஆண்டவர் மகிமைப்படட்டும். பாருங்க, இந்த உடன்படிக்கை இங்கே நிரூபிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த கல் எங்க இருந்ததுன்னு போட்டிருக்கு தெரியுமா? எருசலேமுக்கு அருகாமையில் இருந்த ஒரு கல், எருசலேமுக்கு வெளியே இருந்த ஒரு கல். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய சபைக்கு எழுதுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறார், அவர் நம்முடைய நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். எருசலேமுக்கு வெளியே ஒரு கல் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எருசலேமுக்கு அருகதான் இருக்குது, ஆனா எங்கே இருக்கிறதா? வெளியே இருக்கிறது. சொல்லுகிறான், அந்த கல்லண்டையிலே வந்து உட்கார்ந்துரு. யோனத்தான் சொல்லுகிறான், நீயும் நானும் சந்திக்கிறதுக்கான ஒரு இடம் அதுதான், ஒரு குறிப்பு அடையாளம் அதுதான். அந்த அடையாளத்தாண்டையிலே நீ என்ன செய்ய வேண்டுமானால் வந்து காத்திருக்க வேண்டும் சொன்னா, தாவீதுனுடைய இன்றைய சூழல் மாற வேண்டுமானால் வேற ஆப்ஷனே கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஏசேல் கல்லண்டையிலே வந்து உட்கார்ந்து இருக்கணும். இன்னைக்கு நமக்கு அதுதான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒருவர் உனக்கு உண்டு.